ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாய் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களையும், பேஸ்புக் யூடியூப்ல கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாய், வீடுகளிலே வார்த்தையை கேட்கும்படியாய் காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றுகளினாலே நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை இருந்து அவர்களுடைய கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும், ஆண்டவருடைய அன்பு நம்மை எப்படியாய் நம் மேல வைத்த அன்பு, அவர் தம்முடைய அன்பின் கயிற்றினால நம்மை கட்டி இழுப்பதையும், இன்றைக்கு பலவிதமான அன்பை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். பலர் பல காரியங்களை நேசித்து அதற்கு அடிமைப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்டர்நெட்ல அல்லது ஏதோ ஒரு இணையதளத்துல அவர்கள் அங்கே கட்டப்பட்டு அதிலே கட்டி இழுக்கப்பட்டு அதிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதையும், இன்றைக்கு உலகத்துல பலவிதமான அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே மனுஷர்கள் வைக்கிற அன்பு, உலக அன்பு, அது மாயை, அது ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் தேவனாய கர்த்தர் நம் மேல வைத்த அந்த அன்பினால அவர் நம்மை தம்முடைய அன்பின் கயிற்றினால அவர் நம்மை கட்டி இழுத்து அவர் தம்மிடையிலே சேர்த்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்தது, அல்லது அவருடைய அன்பு எதற்காக அவர் தம்முடைய அன்பின் கயிற்றினாலே நம்மை கட்டி இழுத்தார் என்பதை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, அந்த ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் 3 காரியங்களை சொல்றார். ஒன்று, அவர் நம்முடைய நுகத்தை முறித்து போடும்படியாகவும், நம் பட்சமாய் இருப்பதற்காகவும், நமக்கு ஆகாரம் கொடுப்பதற்காகவும் கர்த்தர் நம்ம மேல அந்த அன்பை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இப்படி நம்ம மேல அன்பு வைத்த தேவன் நம்மை மறப்பாரோ? இன்றைக்கு ஒரு சில நேரங்களில் அநேக விசுவாசிகள் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குது, கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள், அவர்களை சார்ந்து இருக்கிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பல நேரத்துல அவருடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அல்லது அன்பை விட்டு விலகி தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இனம் தெரியாத காரியத்தினாலே அவர்கள் மூழ்கி போய் விழுந்து போய் தேவ அன்பை ருசித்து பார்க்க கூடாதபடிக்கு பல நேரங்களில் கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வினா, ஆண்டவர் உண்டோ? அவர் என்னை நேசிக்கிறாரா? அவர் ஏன் என்னை கைவிட்டார்? அவர் என்னை விசாரித்து அவர் என்னை நேசித்து அவர் மேல அன்பு வைத்திருப்பாரானால் ஏன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது சரி பல கேள்விகள் இன்றைக்கு பல விசுவாசிகளிடத்திலே உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்படி நம்ம மேல அன்பு வைத்த தேவன் நம்மை மறப்பாரோ? அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. உலக அன்பு மாறி போகும், ஆனா தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரமுடைய 18வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகிய தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா, அவரை நம்பி வந்த சீசர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி அவருக்காக வாழும்படியாய் தங்களை அர்ப்பணித்த அவருடைய சீசர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்றாரு. ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை அவர்கள் கூட பேசும் பொழுது அல்லது இந்த வார்த்தைகளை அவர்களிடத்திலே கர்த்தர் பேசும் பொழுது என்ன சூழ்நிலை என்று அறிந்திருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவைக்கு போக போகிறார் அல்லது மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்து மரிக்க போகிற பொழுதுதான் இந்த வார்த்தையை அவளை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவையில போய் தன் ஜீவனையே கொடுக்க போகிற பொழுது ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்திலே வருவேன். இந்த சீசர்களை பார்த்து சொல்லுகிற அந்த தேவன் சொல்லுகிறார் என்னன்னா, இன்றைக்கு இவ்வளவு நாட்களாக நேசித்து அவர் மேல அன்பு வைத்து
அவரை நம்பி வந்த சீசர்கள் திடீரென ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துல வருவேன். இவ்வளவு நாட்களும் நேசித்தார்கள், அவர் மேல அன்பு வைத்தார். திடீரென்று ஆண்டவர் அவர்களை பார்த்து இப்படி சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியாய் காணப்பட்டிருக்கும். அதனாலே உலக அன்பு ஒரு நாள் மாறி போகும். எப்படி வேணுமானாலும் மனுஷனுடைய அன்பு நம்மை விட்டு விலகி போகும். நம்மை நம்பினவர்கள், நம்ம நேசித்தவர்கள், மலை போல நம்பின மனுஷன் நம்மை விட்டு விலகி போகலாம், அவர்கள் வாக்கு மாறலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் நம் மேல வைத்த அன்பு, அவர் நம்முடைய அன்பின் கயிற்றால் நம்மை கட்டி இழுத்து நம்மை அணைத்து அவர் தமக்கென்று தம்மை சேர்த்துக் கொண்டதற்கு காரணம் என்னவென்றால், அந்த அன்பு இந்த உலகத்துல விலைக்கிரயம் கொடுத்து வாங்கக்கூடாதபடிக்கு, அந்த அன்பை போல மாறாத அன்பு இந்த பூமியில ஒரு அன்பும் இல்லை. காரணம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் நம்ம மேல அன்பு வைப்பாங்க, ஆனா விட்டு விலகி போவாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணும்படி அல்லது அதை காண்பித்து கொடுக்கும்படி தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த தேவன் ஒருபோதும் நம்மை வெறுத்து விட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், நம்மை மறக்க மாட்டார். அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தையினுடைய கீழ் பகுதியிலே வேதம் இப்படி சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நம்மே அன்பு வைத்தவர் ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். அவருடைய அன்பு நம்மை பாதியில அல்லது வழியில நம்மை விட்டுட்டு போற அன்பு கிடையாது. அவர் நம்மை முடிவு பரியந்தம் ஆரம்பத்துல நம்ம மேல எப்படி அன்பு வைத்தாரோ, எப்படி அவர் நம்மை நேசித்தாரோ, எப்படி தாயின் கற்பத்துல உருவாவதுக்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டே முன்குறித்த என்ற பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி தம்முடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்து நம்ம மேல் வைத்த அந்த அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எத்தனை விலை மதிக்க முடியாத அன்பு என்பதை நான் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சங்கீதம் 73ஆவது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஆசாப் என்கிற ஒரு தேவ மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறார், நீர் என்னை வலது கையை பிடித்து தாங்குகிறீர். ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு எதற்காக தம்முடைய வலது கரத்தை பிடிச்சு நம்மை தாங்குகிறார். ஒரு தகப்பனை போல நம்ம எதற்காக தோளில சுமக்கிறார்னா, ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை செய்ய நமக்கு அவர் வாஞ்சி உள்ளவராய், விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். ஒன்று என்னவென்றால், சங்கீதம் 23, 24 வசனங்கள் 73ஆவது அதிகாரத்துல 23, 24 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு எதற்காகனா, அவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தவும், முடிவில தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கவும் தேவனாய கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்தார். இன்றைக்கு நம்ம மேல அன்பு வைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனைகள் எல்லாமே ஒரு சில நேரங்களில் நமக்கு அது நேர்த்தியா அல்லது அது சரியா இருக்காது, சில வேளை அது தவறாய் போய்விடும். ஆனா கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா, அவர் நம்மை நடத்தினார்னா, அவர் நம்மை நடத்தும் பொழுது அந்த ஆலோசனைகள் அல்லது அந்த நடத்துதல் நமக்கு நேர்த்தியாய் சரியாய் காணப்படும். அதனாலே முடிவு வரை நம்மை தம்முடைய அன்பிலே நடத்தி அவருடைய மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்க தான் தேவனாய் கர்த்தர் தம்முடைய அன்பை நம்மை விளங்க பண்ணினார், அவருடைய மகிமையில கொண்டு போய் சேர்க்கும்படி. ஆகையால் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிற்கிற நானும் நீங்களும் முடிவு பரியந்தம் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து தம்முடைய அன்பை எங்க மேல அவர் விளங்க பண்ணி, தேவனாய் கர்த்தர் எங்க மேல வைத்த அந்த அன்பு மாறாத அன்பு, விலகினாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை, அந்த அன்பு, தயவு, இரக்கங்கள் மாறாது என்பதையும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன், நான் என்னையும் உங்களையும் விலகாதவராய் கைவிடாதவராய் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் தான் அங்கே ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல ஆண்டவர் தேவனாய கர்த்தர் அங்க, எப்பிராயீமே நான் உன்னை எப்படி மறவேன், எப்படி உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே எப்பிராயீமை பார்த்து சொல்லுகிறது நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையினாலே
எதற்காக இந்த அன்பு? முடிவு பரியந்தம் தம்முடைய மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக. அது மாத்திரமல்ல, அவர் நம்மை கைவிடாதவர். எப்படி நான் உன்னை கைவிடுவேன், எப்படி நான் உன்னை மறப்பேன் என்று சொன்ன தேவனுடைய அந்த மறக்காத, மறந்து போகாத, கைவிடாத, விட்டு விலகாத அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நம்மை கொண்டு போய் அவருடைய மகிமையில நம்மை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இந்த அன்பை தேவன் நம்மை விளங்க பண்ணினார். தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம், நான் என் நேசர் மேல சாய்ந்து கொண்டு அங்கே வனாந்தரத்துல இருக்கிறவரை நான் நோக்கி பார்த்தேன் என்ற வார்த்தை சொல்ல. வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8:5. தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு, வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இச்சிறு மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். பாருங்க, ஆண்டவர் வனாந்திரத்திலிருந்து வருகிற தேவன் இவர் யார் என்று சொல்லி கேட்கிறதை கவனித்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகையினாலே வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இங்கே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்திலே, உங்கள் மத்தியில வைக்கிறேன். வனாந்திரத்தில இருந்து வருகிறவரை பார்க்கிறீர்களா, வனாந்தரத்தை பார்க்கிறீர்களா? உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமாய் காணப்படலாம், ஏதோ தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம், சஞ்சலமும் வேதனையும் தவிப்புமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படலாம். இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த நேசராகிய கிறிஸ்து வனாந்தரத்திலிருந்து வருகிற வனாந்தரத்தை பார்க்கிறோமா, அல்லது அந்த நேசரை பார்க்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்னை எங்க நடத்தினாலும் எனக்கு சரி, ஆனா நீங்க என்னோடு கூட இருக்கணும். அது வனாந்தர வழியா இருக்கட்டும், மரண பள்ளத்தாக்கின் வழியா இருக்கட்டும், பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் நிறைந்த வழியா இருக்கட்டும், அத்தனை பாதையிலும் நீர் என்னோடு கூட இருந்து, நீர் என் வலது கரத்தை பிடித்து என்னை நீர் நடத்துவீராயிருந்தால், ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுகிற அந்த அனுபவம் நம்ம எத்தனை பேருக்கு உண்டு. ஆகையினாலே வனாந்தரத்தில இருந்து வருகிறவர் இவர் யார்? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற அந்த வனாந்தர பாதை, வறட்சியான பாதை, ஏதோ குறைவு, ஏதோ நெருக்கங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், பலவிதமான அவமானங்கள், பலவிதமான பிழையான குற்றச்சாட்டுகள், எல்லா விதத்திலும் உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை கனவீனப்படுத்தி, அல்லது உங்களை கண்ணீரோடு நடத்துகிற இந்த வனாந்தர பாதையில தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனா நீங்க இன்னைக்கு எதை பாக்குறீங்க? உங்க வனாந்தரத்துல வருகிற அந்த பிரச்சனையை பாக்குறீங்களா? உங்களோடு கூட இருக்கிற அந்த நேசரை பாக்குறீங்களா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த வனாந்தரத்தை பார்க்கிறாயா, நேசரை பார்க்கிறாயா? ஆண்டவரே, நீர் என்னை நடத்துங்க. ஆண்டவரே, உங்க அந்த கரம் என்னோடு கூட இருந்தா என் வாழ்க்கையில இருக்கிற இந்த வனாந்தர அனுபவம் என்ன நேசரின் மேல சாய பண்ணும். இந்த வனாந்தர அனுபவத்திற்காக சோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர், எத்தனை பாடுகளுக்குள்ள போனாலும் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோட வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, முடிவு பரியந்த நான் உன்னோட இருப்பேன். ஆகையினாலே இந்த காலை வழியில நான் நீங்களும் போகிற இந்த வனாந்தரமான பாதை, அல்லது பாடுகள் நிறைந்த இந்த பாதை, கண்ணீர் பள்ளத்தாக்கின் வழியாய் போகிற இந்த பாதையில நம்முடைய பாத தேவன் நம்மை தம்முடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மை நடத்துவதற்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தேவன் தயவாய் நடத்தும்படியாய் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிரசன்னத்துல நிற்கிற நானும் நீங்களும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்க பிரசன்னத்துல இருக்கிற பாதை உங்களையும் எங்களையும் இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடுகளுக்கு நேராய் கொண்டு வந்தாலும் இந்த வனாந்தர அனுபவம் என்னை நேசரின் மேல சாய பண்ணுகிற இந்த ஆகையினாலே இந்த வசனத்தை கேட்கிற நானும் நீங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல நின்று இந்த வனாந்தர அனுபவம் நமக்கு அந்த நேசர் அவருடைய தரட்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பாதையில அவர்கள் நடத்தப்படும் பொழுது அவர்கள் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் செய்த தவறுல ஒண்ணு, அவர்கள் வனாந்தரத்தை தான் பார்த்தாங்க. வனாந்தரத்துல அவர்களோடு அவர்களை நடத்தி வந்த அந்த நேசரை அவர்கள் மறந்தார்கள். அதனாலே இந்த மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் இரவும் பகலும் அவர்களை
நடத்தி வந்த அந்த தேவனை மறந்தார்கள். அவர்கள் வனாந்தரத்துல அவர்களுக்கு நேரிட்ட நெருக்கத்தை, பாடுகளை தான் அவர்கள் கவனித்து பார்த்தார்கள். இத்தனை பாடுகளுக்கு மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன், முடிவு பரிந்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கையற்றவர்களாய் அவர்கள் வனாந்தரத்துல அவர்களுடைய நெருக்கத்துல தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க அல்லது தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். அதனாலே இந்த மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அங்கே பார்க்கிறோம், வனாந்தரத்தில் நடத்தி வந்த கர்த்தரை பார்க்காம வனாந்தரத்தை பார்த்தார்கள். தங்களுடைய குறைவை குறித்து முறுமுறுத்தார்கள், தங்களுடைய காரியங்களை குறித்து தேவனிடத்திலே முறுமுறுத்து அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய மகிமைய வல்லமைய கண்ட அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கூடவே இருக்கிற கர்த்தரை பார்க்காம கடந்து வந்த வனாந்தரத்தை பார்க்கிறியா? கூடவே இருந்து நடத்துகிற கர்த்தரை விட்டுட்டு ஏதோ உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற இந்த போராட்டத்தை பார்த்து கலங்கி போய் நிற்கிறாயா? தொடர்ந்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்கு இப்படியாய் சான்று கொடுக்கிறது. வாசிக்கலாம். 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன்மேல் புரளுவதில்லை, வேகாதிருப்பாய். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, அக்கினியை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருப்பேன், ஒன்று முன்னே சேதப்படுத்தாது. இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கிற மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதமான நெருக்கமான பாடுகளோட, வேதனையோட, கண்ணீரோட, ஏதோ ஒரு அன்களாய்ப்போட, பலவிதமான கேள்விகளோட, துக்கத்தோட இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் துக்கத்தெல்லாம் நான் சந்தோஷமா மாற்றுவேன், உன் கண்ணீரை நான் கழிப்பாய் மாற்றுவேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை நான் ஜெயமாய் மாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் எல்லா காரியத்திலும் உன்னோடு கூட இருப்பேன், உன் வனாந்தரத்தை நான் செழிக்க பண்ணுவேன். ஆண்டவர் எத்தனை பாடுகளுக்குள்ளே நடந்து போனாலும் நீங்க என்னோடு கூட இருந்தா மட்டும் போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவம், அதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர்? ஆகையினாலே உங்களோடு கூட நடக்கும் போது எத்தனை வனாந்தரம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிலே நடக்க ஆயத்தமா இருக்கிறேன். இப்படி சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு நம் ஆண்டவராய் இயேசுவோடு கூட நாம் நடக்க முடியும். பாடுகள் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, அல்லது நெருக்கங்கள் வரும் பொழுது முறுமுறுக்கிற சுபாவம், அனுபவம் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுமானால், அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு விரோதமாய் நாம் பேசுவோமானால் அவருடைய அந்த இரக்கத்துக்குள்ள நம்மளால் நிற்க முடியாது. அதனாலே இந்த காலையில இந்த காலங்கள் தேவனாய கர்த்தர் நம்மை தயவாய் நடத்துகிற காலம். அதனால தேவனுடைய அன்பு இன்றைக்கு நமக்கு எதற்கு அவர் தம்முடைய அன்பின் கயிற்றால நம்மை கட்டி இழுத்தார்? எதற்காக தேவன் தம்முடைய விலை மதிக்க முடியாத அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார்? நானும் நீங்களும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் பாடுகளுக்குள்ள கடந்து போனாலும் வேதம் சொல்லுகிற உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட உலகத்துல நெருக்கத்துக்குள்ள பாடுகளுக்குள்ள போகிற நம்மோடு கூட இருந்து நம் வலது கரத்தை பிடித்து பயப்படாத துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவனை இன்றைக்கு நாம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அதனால இன்றைக்கு நமக்கு என்ன ஆசைன்னா, அநேக நேரங்களில ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை அவர் நேர்த்தியான வழியில நம்மை நடத்த, அல்லது நேர்த்தியாய் தேவன் நம்மை கொண்டு போக, அவர் தம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்த, அவருக்கு நம்முடைய கரத்தை கொடுக்கணும், பிடித்து என்னை நடத்தி ஆண்டவர் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருக்கு அதுதான் இன்னைக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, நீங்க என்ன உங்களுடைய கரத்தில் என்ன தருகிறேன், என்னை நீங்க கரம் பிடித்து நடத்துங்க சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் நடத்துவார். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன ஆசைன்னா, அவர் நம்ம கரத்தை பிடிக்க கூடாது, நாங்க அவர் கரத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் தேவைகள் இருக்குதோ நம்முடைய காரியங்களை செய்வதற்கு கையை விட்டுட்டு போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஆண்டவரை நம்ம பிடிச்சு கொள்வதற்கு அது நமக்கு தகுதியா இருக்கும், அது நமக்கு கரெக்டா இருக்கும்ன்றதுனால கர்த்தரை நம்ம பிடிச்சுக்கிற ஆசை, கர்த்தர் நம்மை பிடித்து நடத்த நாம் இடம் கொடுப்பது இல்லை.
தேவனாய கர்த்தர் தம்முடைய அன்பை எதற்காக நமக்கு கொடுத்தார்? இந்த அன்பு நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த தேவனுடைய அன்பு நமக்கு என்ன செய்யும்? நானும் நீங்களும் அவருடைய கருத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நம்மை பிடித்து தாங்கி நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்தமா இருந்தா அவருடைய அன்பு நமக்கு என்ன செய்யும்? ஒரு 2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய அன்பு உன் மேல இருந்துச்சுன்னா நீ நிர்மூலமாக மாட்ட. அவருடைய அன்புல நமக்கு கிடைக்கிற பெரிய கிருபை எதுன்னா நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதுதான். அதனாலே வாசிக்கலாம் தொடர்ந்து. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையா? நானும் நீங்களும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்காகத்தான் அவருடைய அன்பின் கயிற்றால நம்மை கட்டி இழுத்தாராம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லையா? அவருடைய இரக்கங்களை சொல்லி அளவில்லாத அந்த இரக்கம் நம்மை நடத்துகிறது. அதனாலே அவருடைய அன்பின் கயிற்றால நம்மை கட்டி இழுத்ததுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இரக்கத்தினால தேவன் நம்மை நடத்த, அவர் நம்மை நிர்மூலமாகாமல் காத்துக்கொள்ள. சங்கீதம் 90வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி. பாருங்க, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் எதுக்குன்னா நாம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி அவர் தம்முடைய கிருபைய இரக்கத்தை அவருடைய அன்பை நம்ம மேல விளங்க பண்ணினாராம். ஆகையினாலதான் அவர் தம்முடைய அன்பின் கயிற்றினால நம்மை கட்டி இழுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதற்குனா நிர்மூலமாகாமல் இருக்க, வாழ்நாளெல்லாம் அவருடைய வார்த்தையில கலிகூர்ந்து மகிழ. ஆகையினாலே ஆண்டவர் இந்த காலையில நம்மோடு பண்ணின உடன்படிக்கை ஒரு விஷயம் நான் நினைவு கூர்ந்து நாம் செபிக்கலாம். யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடையே உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் யோவான் 13:1 முடிவு பரியந்தம் நான் தம்முடைய அன்பு நம்ம அன்பு வைத்த தேவன் அவர் மகிமையில நம்மை கொண்டு போய் நம்மை சேர்ப்பார் என்று சொல்லியும், ஓசியா 11:8 எபிராயிமே நான் உன்னை எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் சங்கீதம் 73:23-24 ஆசாப் சொல்லுகிறது போல வலது கரத்தை பிடித்து நீர் என்னை தாங்குகிறீர். எதற்காக நான் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்த முடிவில என்ன மகிமையில கொண்டு போய் சேர்க்க. இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய அன்பின் கயிற்றால கட்டி இழுத்தது, கட்டி அழைத்தது அல்லது நம்மை தெரிந்து கொண்ட எதற்காகனா நம்ம வாழ்க்கையில இருக்கிற நுகத்தை முறித்து நம்முடைய சாபத்தை உடைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்கள் உடைக்கப்பட்டு தேவன் தம்முடைய அன்பின் கயிற்றால் நம்மை கட்டி இழுத்தது. அவர் நம் பட்சமாய் இருந்து தேவனாய் கர்த்தர் நிறைவாய் நமக்கு ஆகாரம் கொடுத்து வாழ்நாளெல்லாம் சகல நன்மையினாலே கலிகூர்ந்து மகிழும்படி நாங்கள் நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மை உயர்த்தி நேர்த்தியாய் நடத்தும்படி எத்தனை வனாந்தர பாதையாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தடையை உடைத்து நம்முடைய வாழ்க்கை இருக்கிற கோணலெல்லாம் செவ்வையாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து முடிவில் அவருடைய மகிமையில நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக என்னையும் உங்களையும் அவர் தம்முடைய அன்பின் கயிற்றால கட்டி இழுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே அவருடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் ஒருவேளை அவருடைய அன்பு விட்டு நாம் விலகி போயிருக்கலாம், அன்பை விட்டு நாம் தூரமா போயிருக்கலாம், ஏதோ ஒரு வனாந்தர வழியில நாம் போகிற பொழுது வனாந்தர பாதையை நெருக்கத்தை கண்டு கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலிருந்து வருகிற இந்த நேசர் யார்? இவர் நானும் நீங்களும் பார்க்கிற இந்த வனாந்தரம், நானும் நீங்களும் கடந்து போகிற இந்த பாதை, வனாந்தரத்தின் பாதை, வெறுமையின் பாதை, ஏதோ ஒரு பள்ளத்தாக்கின் மரண இருள் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் கடந்து போற இந்த பாதையில ஒரு நேசர் வருகிறார். எத்தனை பேர் அந்த நேசரை அறிந்திருக்கிறோம்? நானும் நீங்களும் வனாந்தரத்திலிருந்து வருகிற நேசரை பார்க்கிறோமா, வனாந்தரத்தை பார்க்கிறோமா? ஒருவேளை நீ நேசரை மறந்தா உன் வாழ்க்கையில அந்த வனாந்தரத்துல நீ அந்த நேசரை உன்னால நீ அங்கே அவர் அறிந்து கொள்ள முடியாதபடி சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் தோல்விகள் வந்தாலும் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னிடத்துல வருவேன்,
திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நான் உன்னை தெரிந்து கொண்டதே, நான் உன்னை நிர்மூலமாக்காம உன் நுகத்தை முறித்து உன் பட்சமாய் உன் பக்கமாய் இருந்து நான் உனக்கு நிறைவான ஆகாரம் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து இந்த பூமியில உன்னை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த பூமியில சகல சாதிகளை நான் உன்னை உயர்த்துவேன். உயர்ந்த ஸ்தானத்துல மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. அடைக்கல பட்டணமாய், அநேகருக்கு வெளிச்சமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய், கனி கொடுக்கிற ஒரு மரமாய், அநேகர் வந்து இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீ வாழுகிற பட்டணத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய அன்பினால நீ அனைத்தையும் செய்வார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழி மறைந்து போகும். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். நீ நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக கர்த்தர் தந்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். இதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்தார். உன்னை தம்முடைய அன்பின் கயிற்றாலை இழுத்தார், கட்டி அணைத்தார். இன்றைக்கு அவருடைய அன்பை விட்டு ஒருவேளை நாம ஏதோ ஒரு விலகி போற ஒரு சுபாவம், அவரை விட்டு விலகி போய் அந்த மாறாத அன்பை விட்டு விலகி போய் ஏதோ உலக பிரகாரமான ஏதோ உலகத்தை நாம நேசிச்சுட்டு உலகத்தில் இருக்கிற ஒளிந்து போகிற மறைந்து போகிற விலகி போகிற மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு ஏதோ ஒரு காரியத்துல நம்ம போய் ஒருவேளை விழுந்து போய் இன்றைக்கு தேவனை விட்டு தூரமா இருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நான் உன்னை தன்னுடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுத்து ஆண்டவர் உன்னை அணைத்து அரவணைத்து உன்னை போஷித்து உன்னை சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆறுதல் படுத்தி உன்னை தேவன் தலையை நிமிர பண்ணி உன் வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திலும் இருந்து கர்த்தர் உயர்த்த ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினால இந்த மாறாத அன்புக்காக நன்றி செலுத்தி இந்த வனாந்தர பாதையிலையும் வனாந்தரத்திலிருந்து வருகிற ஒரு நேசரை நீ கவனித்து பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைத்து அவர்ல சார்ந்து அவரை அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ள நமக்குள்ள நாம் கொண்டு வரும் பொழுது அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஓசியாவிலே சொன்னது போல ஆண்டவர் மனுஷனை கட்டி இழுக்கிற அந்த அன்பின் கயிற்றினால அவர்களை நான் இழுத்தேன் என்று சொன்னார். நானும் நீங்களும் அவருடைய அன்பில கட்டப்பட்டிருந்தா இழுக்கப்பட்டிருந்தா கர்த்தர் எங்களுடைய நுகத்தெல்லாம் முறித்து பட்சமாய் இருந்து நமக்கு ஆகாரம் கொடுத்து வாழ்நாளெல்லாம் நம்மை கலிகூர்ந்து மகிழ செய்யும்படி நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் நம்மை காத்து முடிவில நம்முடைய மகிமையில கொண்டு போய் அதிலே நம்மை விளங்க பண்ணும் வரைக்கும் அவருடைய அன்புல நம்ம தரித்திருப்போம். அதிலே நம்ம அதை ருசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து வார்த்தையில நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை நடத்த அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார். God bless you.